இந்த தம்பிக்கு எப்படி 70 கிலோ வெயிட் குறைச்சேன் கரெக்டாக சொல்லி தர போறேன். 140 70 கிலோ. ஓகேவா? புரோட்டீன் பவுடர் கொடுக்கல, மாத்திரை கொடுக்கல, ஜூஸ் கொடுக்கல, ஊசி போடல. தம்பியை ரோட்ல போயினா ஓடக்குன்னு சொல்லல, சியா சீடும் கொடுக்கல, பம்கின் சீடும் கொடுக்கல, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, சுரக்காய் ஜூஸும் கொடுக்கல, ஏபிசி ஜூஸும் கொடுக்கல, வேற என்ன சுடுதண்ணியும் கொடுக்கல. தம்பியை போய் ரோட்ல போய் நான் ஓடக்குன்னு சொல்லல, மாத்திரையும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான், 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். நடைபயிற்சி மட்டும் பண்ணால் வெயிட் எல்லாம் கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஏன்னா 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இந்த வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில, கொய்யாயில சாப்பிட்டாலும் என்ன பண்ண முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது அப்படின்னு யார் சொன்ன? நான் சொல்லல, மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க, வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா?